ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து வழங்கும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம் வாழ்வில் அன்றாடம் நமக்கு பயன் தரக்கூடிய அறிவியல் தகவல்களை நாம நிறைய தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு பருவ காலங்களில் ஏற்படும் நோய்களும் அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறாங்க ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நுண் உயிரியல் துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் சீனிவாசன் அவர்கள். ரத்னவாணி சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் முனைவர் போ ஸ்ரீனிவாசன், நுண்ணுயிரியல் துறை தலைவர், ரத்னம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இன்னைக்கு இந்த வானொலி வாயிலாக உங்கள் அனைவருக்கும் நான் பகிரக்கூடிய விஷயம் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். கடந்த சில மாதங்களாகவே, அதாவது 2 மாதங்கள் தொட்டு இந்த 3 மாதங்களாகவே பார்த்திங்கன்னா மழை, அதே மாதிரி சீதோஷ்ண மாற்றங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம தமிழ்நாட்டில் காணப்படுது. எப்போதுமே இது வரது தானே, என்ன புதுசாக இருக்க போது, மான்சூன் ரெயின்னு சொல்லக்கூடிய பருவநிலை மழைகள் வந்து மாற்றம் ஏற்படும், மழைகள் வந்து கொண்டிருக்கும், குளிர், பனி, வெயில் என்பது காலநிலைகள் மாறி மாறி தான் வரும். ஆனால் கொஞ்சம் வருஷமாகவே பார்த்திங்கன்னா நம்ம உலகளாவிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது முன்னும் பின்னுமாக இருக்குது. கணிப்பதற்கு, மனிதர்களுடைய கணிப்பிற்கு அப்பாற்பட்டு நடந்து கொண்டு இருக்குது. அப்போது நம்ம மனிதர்களுடைய வாழ்வியலில் எந்த மாதிரியான பாதிப்புகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்துக்குது அப்படிங்கிறத இதை நம்ம பார்க்கணும். ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஆரோக்கியத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து இது கொண்டு வருது. நோய் தொற்றுக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமையுது. இப்போது முக்கியமாக குழந்தைகளுக்கும் வயோதிக மக்களுக்கும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நோய் தொற்றுகள் வருவதற்கு ஒரு அடிப்படையான காரணமாக வந்து இந்த காலநிலை மாற்றங்கள், அதாவது டிராஸ்டிக் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அபரிவிதமான காலநிலை மாற்றங்கள் வந்து அமையுது. இன்னும் சொல்லப்போனால் வானிலை மாற்றங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு 2 மாதங்களாக பெய்யக்கூடிய மழையானது 2 அல்லது 3 நாட்களிலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பெய்ந்து விடுகிறது. அப்படி இருக்கிறனால வெள்ளம் சூழப்படுது, சரிவர உணவு கிடைக்கப்பட மாட்டேங்குது, அந்த ஊரில் வந்து பிரச்சனைகள் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே வந்து முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தனிநபரனுடைய ஆரோக்கியத்தையும் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு கம்யூனல் டிசீஸ், ஒரு சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தொற்றுலையும் தான் வந்து முடியுது. அது வந்து வெள்ளம் வடியும், மழை நிற்கும், காலம் மாறும் அப்படின்னாலும் இந்த காலநிலை மாற்றங்கள்னால வந்த நோய் தொற்றுகள் வந்து சரியாவதற்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளும். அப்போ மக்கள் வந்து எப்படி இதிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம், என்ன வகையான முன்னேற்பாடுகளும் முன்னெச்சரிக்கைகளும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், அவேர்னஸ், நமக்கு விழிப்புணர்வு என்ன வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட பகிர்றேன். பொதுவாகவே காலகட்டங்கள், ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னா வந்து நம்ம பனி காலத்தில் தான் வந்து, ஏன்னா மார்கழி முடிஞ்சு தை மாதம், தமிழ் மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்கழி பனி மாதம், தை அப்படிங்கிறது வெயில் காலம் ஆரம்பிக்கக்கூடிய கொஞ்சம் அந்த தை மாசி பங்குனி வந்து பனி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அப்புறம் வெயில் வந்து ஆரம்பிக்கும். சித்திரை மாதம் வரும்போது வெயில் முழுமையான இதுக்கு அட்டும். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மழையிலேருந்து தான் பனிக்காலம் வரும். ஸோ அந்த மழை காலத்திலேருந்து பனிக்காலத்துக்கு மாறும்போது தான் இந்த நோய் தொற்றுகள் வந்து அதிகமாக வரும். ஏன்னா அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னு சொல்லக்கூடிய டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னாலேயே வந்து நிறைய பேர்த்துக்கு முடியாமல் போகும். மெயின்லி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, அப்புறம் டீனேஜர்ஸ்க்கு வந்து முடியாமல் போகும், வயோதிகர்களுக்கும் முடியாமல் போகும். இப்படி போகிறதுக்குனுடைய இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் காலநிலை மாற்றம்னு சொன்னாலுமே கூட இது வந்து ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் அ ப்ராட் ரீசன்.
இதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பார்த்தோம்னா தனிப்பட்ட நபரோட பொருத்தி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய எதிர்ப்பு சக்தியும் ஒரு காரணமாக அமையுது. தினசரி ஊட்டச்சத்துக்கள் சரியாமல் இல்லாத போகிறது, ஒருவருடைய எதிர்ப்பு சக்தி, இயற்கையான எதிர்ப்பு சக்தி, அப்புறம் அக்வயர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையில் கிடைக்கப்பெறக்கூடிய எதிர்ப்பு சக்திகளை வந்து சரிவர பராமரிக்கப்படாதனாலேயே வந்து நிறையா தொற்றுகளுக்கு வந்து அவர்கள் வந்து ஆளாகிறார்கள். எப்படி நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்திக்கிறதுனா, தினசரி உணவே மருந்து அப்படிங்கிற நம்ம தமிழ் பழமொழியை பின்பற்றி உணவு மருந்தாக இருக்கும் வகையில், மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்கும் வரையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அளவான உணவு, ஆரோக்கியமான உணவு, ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக இருந்தால் அது நம்முடைய எதிர்ப்பு சக்தியை நிலைப்படுத்தவும் மேம்படுத்தவும் உதவும். அப்படி தினசரி உணவில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், முட்டை சாப்பிடலாம். மாமிசம் சாப்பிடுவராக இருந்தீங்கன்னா மாமிசங்கள் வந்து வாரத்துக்கு இல்லை 15 நாளுக்கு ஒரு முறை. இன்றைக்கி வந்து மாமிச உணவுகள் வந்து தினசரி கிடைக்கப்படுது. எப்போ வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணாலே உங்களுக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அது எந்த மாதிரியான ஹோட்டலில் போனாலும் உங்களுக்கு முன்னாடி வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதே வந்து மாமிச உணவுகள் தான் பண்ணுறாங்க. மாமிச உணவே வேண்டான்னு நான் சொல்லலை, அதனுடைய ஊட்டத்தை வந்து குறைத்து கொள்ள வேண்டும். குறைத்து கொள்வது அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம உடம்பானது செரிமானத்துக்கு ஏற்ற வகையில் நம்ம சாப்பிட்டுக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். சிலருக்கெல்லாம் வந்து தினசரி மாமிசம் உண்டாலுமே அவருடைய உடம்பில் எந்த வகையான ஒரு பாதிப்பும் இருக்காது. அந்த மாதிரியான அவர் பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்டவர்களுமே வந்து பொதுவான வகையில் வந்து மாமிசங்களை வந்து குறைவாக, அதாவது அளவான இடைவேளையில் உண்ண வேண்டும். அப்படி செய்கிறதன் மூலமா உடம்பு வந்து முழுவதுமாக நாம் சாப்பிடக்கூடிய நான்வெஜ் ஆகட்டும் அல்லது வெஜிடேரியன் ஃபுட் ஆகட்டும், அதிலிருந்து எடுத்துக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்தினை முழுவதுமாக உறிந்து கொள்வதற்கு, எடுத்துக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 100%னா அது வந்து செரிமானமாகி அந்த உணவிலிருந்து நம்ம உடம்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊட்டச்சத்தானது பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 40-55% மட்டுமே. ஆக சரிக்கு பாதி தான் வந்து நமக்கு ஊட்டச்சத்தை கிடைக்கப்பெறும். இதில் நம்ம அதிகமாக நம்ம சாப்பிட்ணும், வயிறு முட்டை சாப்பிட்ணுன்னு நிறையா பேர் சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க, அது யோசிக்காமையே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட உடம்புக்கு தக்க மாதிரி வீட்டு சாப்பாடு, முடிந்தவரை வீட்டு சாப்பாடு எடுத்துக்கொண்டு காய்கறி பழங்களை சேர்த்து கொண்டாலே ஊட்டச்சத்து நிலைப்படுத்தப்படும். இப்படி நம்ம நியூட்ரிஷனை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக தன்னிச்சையாகவே வந்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி மேம்படும். கூடவே உடற்பயிற்சியும் அது போலவே நமக்கு தூக்கமும் வந்து வேணும். அளவான தூக்கம்னு சொல்லுவாங்க. தூக்கம் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 8 மணி நேரம். அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனிதருக்கு குறைந்தபட்சமாக 8 மணி நேரம் குறையாமல் தூங்க வேண்டும். அப்படி தூங்குறதன் மூலயமா நம்ம உடலினுடைய மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய செயலாக்கங்கள் வந்து மேம்படும். இந்த மற்ற விஷயங்கள், இதில் நிறைய விஷயங்கள், எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லை, மற்ற நிறைய விஷயங்கள், நம்ம ஆக்டிவாக இருக்கலாம், எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம், நம்மளுடைய செயல்திறனும் வந்து பார்த்திங்கன்னா நிலைப்படுத்தப்படும். இப்படிப்பட்ட நிலைப்பாட்டிற்கு வந்து நம்மளுடைய உணவு, உறக்கம், இது ரெண்டுமே வந்து முக்கியமாக அமையுது. சரி, இதுக்கும் வந்து நம்மளுடைய தொற்று நோய்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் பார்த்துருப்போம். கிராமத்தில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிராமங்களில் வந்துட்டு இயற்கையாக விவசாயம் செய்பவர்கள் இல்லை காட்டு வேலை செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா 80-90 வயதுகள், நம்ம முன்னோர்களே எடுத்துக்கலாம், உங்களோட தாத்தா பாட்டிங்களே கூட இருப்பாங்க. 90 வயது ஆனவர்கள் கூட வந்து ஆக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கலப்பைகளை பிடிப்பதும் வயலில் இறங்கி மண்ணில் வேலை செய்கிறதுமா ஒரு டிட்டர்மைன்டு ஸ்டாச்சுர், ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு இதாக வந்து பர்சனாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளால் அந்த மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களோ இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய வில்லேஜ் மக்களோ பார்த்திங்கன்னா, இன்றைய தலைமுறையினர் பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே நோய்வாய்க்கு உட்படுவது, சிறு வயதிலேயே வந்து இயலாமைக்கு உட்படுவது. இயலாமைன்னு நான் சொல்கிறது வந்து ஒரு கஷ்டமான வேலையை வந்து உடல் உழைப்பினால் வந்து செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வந்து இருக்காங்க. இதற்கு காரணம் ஒன்று மன ரீதியாக இருந்தாலும் கூட மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா இது எதனால் வருது அப்படின்னா உடலில் வந்து தெம்பு இல்லாமல் போகிறது தான். அந்த சக்தி எப்படி அவங்களுக்கெல்லாம் கிடைச்சது, நம்மளுக்கு என்ன வகையில் கிடைக்காம போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரியான வகையில் நம்மளுடைய உடம்பை வந்து இயக்க தெரியாமல் இருக்கிறது தான். உடம்பை இயக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதற்கு முதலீடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மனோபலம், முயற்சி வேணும். அப்படின்னா மோட்டிவேஷன் வேணும். உத்வேகத்தினுடன் நம்ம வந்து உடலை இயக்க தொடங்கினோம்னா
கூடவே ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை சாப்பிட்டுட்டு நம்ம பழக்கப்படுத்தினோன்னா தன்னிச்சையாக என்ன ஆகும்னா உடம்பு வந்து நாம் சொல்வதற்கு கட்டுப்படும். நோய் தொற்றுகள் எந்த மாதிரியான காலநிலை மாற்றங்கள் வந்தாலும் நோய் தொற்றுகள் பாதிக்கப்படாது. குறிப்பாக மழை காலங்களில் வந்து காலில் வந்து செருப்பு போடாமல் அந்த மழை தண்ணியில் வந்து குழந்தைகள் விளையாடுவாங்க, தெரியாமல் விளையாடுவாங்க. பட் நாம் வந்து அதற்கு முடிந்தவரை அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா அழுக்கு இல்லை சாக்கடை தண்ணீரோடு கலந்துருக்கக்கூடிய மழை நீர் இருக்க வாய்ப்பு இருக்கும். அது வந்து நம்மளுடைய தோலில் படும்பொழுது பூஞ்சை மற்றும் பாராசைட்னு சொல்லக்கூடிய ஒட்டுண்ணிகளால் ஏற்படக்கூடிய வியாதிகள் வந்து வருவதற்கு காரணமாக அமையும். இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நாள்பட்ட நோயாக இருக்கும். அது வந்து நமக்கு தெரியாது. குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அமையும். அதுபோல் சிலருக்கு வந்து இந்த குளிர் லைட்டாக பட்டாலே வந்து ஆஸ்மா, வீசிங் போன்ற குழந்தைகளுக்கும் இருக்கும், பெரியவங்களுக்கும் இருக்குது. குழந்தைகளுக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி வீசிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கு காரணம் வந்து இம்யூனிட்டி குறைபாடு ஒன்று. பிறவியிலேயே அவர்களுக்கு அந்த மூச்சு திணறல் பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு முறையான மருத்துவரை அணுகி அவரிடம் வைத்தியம் எடுத்துக்கொள்வது நல்லது. அது போக நாமளாக வந்து மருத்துவமனைக்கு போகாமலே நம்ம வந்து மருந்து கடைகளில் வந்து மாத்திரைகள், செட்டு மாத்திரைன்னு சொல்லுவாங்க, 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா மருந்தகங்களில் வந்து நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய மாத்திரைகளை உட்கொண்டு நாம் வந்து போட்டால் சரியாக போயிடும், இல்லை நம்ம ஒரு டேப்லெட் போட்டுட்டு உணவு என்ன நைட்டு வந்து காரசாரமாக உணவு சாப்பிட்டால் சரியாக போயிடும்னு சொல்லி அந்த இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மையை கொஞ்சம் ஒழிக்கணும். இன்றைய காலகட்டங்களில் இதை பற்றின விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் நம்ம மக்களிடையே வந்து இந்த செயல்பாடு வந்து இன்னுமே நடைமுறையில் இருக்குங்கிறது தான் வந்து ஒரு வருத்தப்படத்தக்க விஷயம். ஆகவே எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விட்டு மருத்துவரை அணுகி, அது சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, மருத்துவரை அணுகி அந்த நோய்க்கான தீர்வு என்னங்கிறத வந்து ஆராய்ந்து விட்டு அதுக்கு பின்னர் வந்து அவர் தரக்கூடிய மருந்துகளை வந்து உட்கொள்வது சால சிறந்ததுங்க. அது போக பார்த்தீங்கன்னா நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குன்னா, வைரஸ் நோய் தொற்று தான் வந்து அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பாக்டீரியா கிருமியினால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு வரக்கூடிய டைஃபாய்டு, காலரா, அது போன்ற நோய் தொற்றுகள் வந்து ஈகோலை இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தொற்றுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எப்படி வரும்னா, ஒழுங்காக வந்து தண்ணீரை வந்து சுத்திகரிக்காமல் குடிக்கிறதுனால வரும். சுத்திகரிக்கிற தண்ணி அப்படின்னோடனே நமக்கு எல்லாமே இப்போ நமக்கு தெரிஞ்ச உடனே சொன்ன உடனே சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு தோன்றது எல்லாமே பாட்டில்டு மினரல் வாட்டர் தான். நான் இங்கே சொல்கிறது வந்து மினரல் வாட்டரை பற்றி சொல்லுங்க, நான் சொல்கிறது குடி தண்ணீரை பற்றி சொல்கிறேன். அதாவது வீட்டிலேயே நமக்குடைய கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய தண்ணீரே வந்து ஆல்ரெடி குளோரினேட்டட் வாட்டர்னு சொல்லக்கூடிய குளோரின் சேர்த்து தான் தந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த தண்ணியை வந்து சிறிது காய்ச்சி வடிகட்டி பின்னர் அருந்துவது நல்லது. வெளியே வந்து எங்கள் போகிற இடத்துல வந்துட்டு மாற்றி தண்ணீரை குடித்தாலும் சுடு தண்ணியாக வாங்கி குடிங்க. முடிஞ்ச வரைக்கும் சுடு தண்ணீர் குடிக்க பாருங்கள். பாட்டில்டு வாட்டர் நல்லது இல்லைன்னு நான் சொல்லலை, முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா லோக்கல் பிராண்ட்ஸை வந்து வாங்கி அதில் குவாலிட்டி இல்லாமல் கண்டாமினேட் ஆகி இன்ஃபெக்ஷன் வரதும் இருக்குது. தெருக்கடைகளில் வந்து அதாவது சுத்தமற்ற சுகாதாரமற்ற சூழலில் வந்து இருக்கக்கூடிய உணவு தின்பண்டங்களை வந்து வாங்கி சாப்பிட வேண்டாம். குறிப்பாக மழை காலங்களில் சாப்பிட வேண்டாம். இன்னும் ஒரு கூற்று இருக்குது, மழை காலங்களில் பழங்கள் சாப்பிட்டா வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பொதுவாகவே வந்து சில உணவு வகைகள் வந்து சூடு, சில உணவு வகைகள் வந்து குளிர்ச்சி உடம்புக்கு கொடுக்கும், அது சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் எந்த ஒரு உணவு வகைக்கும் வெப்பத்தன்மையோ இல்லை குளிர்ச்சி தன்மையோ இல்லை. உணவு வந்து நம்ம சாப்பிட்றது அந்த குறிப்பிட்ட உணவை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்பு அதற்கு எப்படி வந்து எதிர்வினையாக செயல்படுது, ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த உணவை வந்து குளிர்ச்சி சூடுன்னு சொல்கிறோம். எந்த ஒரு உணவுக்கும் தனித்துவமிக்க அந்த செயல் கிடையாதுங்க. நீங்கள் ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு உங்கள் உடம்புக்கு ஒத்து போகுதா இல்லையா, இந்த பழத்தை சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா அதை எடுத்துக்க வேணாம். அதுக்கு பதிலாக மாற்று வகைகளான பழங்களை எடுங்க, மாற்று உணவு வகைகளை எடுங்க. ஆனால் எது எடுத்தாலும் ஆரோக்கியமானதா அப்படிங்கிறத எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ராசஸ்டு ஃபுட்ஸை சாப்பிட வேணாம். பேக்கெட்லேருந்து வாங்கி பேக்கெட்டில் பிரித்து அப்படி எடுத்துக்கக்கூடிய உணவு வகைகள் வேண்டாம். தேநீரே குடிக்கிறீங்கன்னா பால் சேர்க்காமல் குடித்து பழகுங்கள். தேநீர் டீயில் இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள், கேட்டகால்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தையும் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் விதத்திலும் அமையும். முடிந்தவரையும் தேன் அருந்தலாம். தேன் வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக, வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக தேன் வந்து நல்ல ஒரிஜினல் நாட்டு தேனாக வாங்கி சேர்த்துக்கொள்ளலாம்.
இந்த மாதிரி சின்ன சின்ன உணவு விஷயங்களை வந்து பின்பற்றதன் மூலமே நம்ம வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து நிலுவையில் வச்சுட்டு நம்ம நோய் தொற்றிலிருந்து தப்பிக்கலாம். ஒருவேளை நமக்கு நோய் தொற்றே வந்தாலும் கூட சீக்கிரமாக அதிலிருந்து குணமடைந்து அடுத்த வேலைகளை வந்து நம்ம தொடங்கலாம். மழைக்காலங்களில், குறிப்பாக பனிக்காலங்களில், மழைக்காலங்களில் நம்ம குறிப்பாக வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு வெப்பம் முடிஞ்ச வரைக்கும் உடம்பை வந்து தண்ணீரில் வந்து நனையாமல் பார்த்துக்கலாம். அதை ட்ரையாக வச்சுக்கிறது நல்லது. குழந்தைங்கள்லாம் மழையில் நனைஞ்சாலே சளி பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து காரணம் கிடையாது. மழையில் நனைஞ்சால் சளி பிடிக்காது, மழையிலேயே நீர்லேயே இருந்தால் தான் வந்து சளிங்கிறது பிடிக்கும். மழையிலேயே நனைஞ்சாலும் உடனே வந்து குளிச்சுட்டு அடுத்து நம்ம உணவு அருந்தினோம்னாலே போதும், உடம்புக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் வராது. குளிக்கும் முறையிலிருந்து எல்லா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடித்தாலே வந்து நம்மளுடைய நோய் தொற்றுக்களை வந்து பாதிப்பிலிருந்து நம்ம வந்து தப்பிக்கலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, நம்ம நோய் தொற்று இருப்பவர்களிடம் நாம் எப்படி பழகுறோம் அப்படிங்கிறது. இது வந்து அதிகமாக ஸ்கூல்ஸில், கல்லூரிகளில், பள்ளிகளில் வந்து குழந்தைகளிடையே வந்து ஈஸியாக வந்து நோய் தொற்று ஏற்பட்டுரும். ஒரு குழந்தைக்கு ஒரு சளி பிடிச்சாலோ இல்லை ஒரு கண்களில் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்தாலோ அது பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த விஷயங்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, குழந்தைகளுக்கு இல்லை பிள்ளைகளுக்கு வந்து நம்ம என்ன சொல்லித்தரலாம்னா, சிறுவர்களுக்கு எப்படி வந்து சுகாதாரமாக வந்து நம்ம இருக்கணும். கைகளை வந்து எப்போதும் சாப்பிடுவதற்கு முன்னாடி கழுவணும், சாப்பிட்டதுக்கப்புறம் கை கழுவணும். யாரும் வந்து எந்த ஒரு தின்பண்டத்தையும் கீழே இருந்து எடுத்தால் அது கூட சாப்பிடக்கூடாது. ஒருத்தர் கை கொடுத்தாலோ இல்லை இன்னொருத்தரை தொட்டாலோ வந்து முடிந்தவரை நம்ம கைகளை வந்து உணவுக்கு முன்பும் பின்பும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். தினமும் குளித்தல், தங்களை தானே சுத்தமாக வைத்துக்கொள்ளுதல், கைவரையை பயன்படுத்தியதுக்கப்புறம் சுத்தமாக வச்சுக்கிறது, இதெல்லாமே வந்து இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் மாறிடுச்சு. ஸ்கூல்ஸில் எல்லோரும் சொல்லித்தராங்க. பட் ஆனால் அதை கடைப்பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். இதை அவங்க ப்ராக்டிஸாகவே கொண்டு வந்துட்டோன்னா நிறையா வகையான நோய் தொற்றுக்களை வந்து அவங்க வந்து தவிர்க்கலாம். இனியும் சொல்லப்போனால் உடை வந்து காலநிலைகளுக்கு ஏற்றாற் போல் உடை அணிவது முக்கியம். மழை காலங்களில் தண்ணீரில் நனையாத போது இருக்க மாதிரி ஜர்க்கின்ஸோ இல்லை ரெயின் கோட்ஸோ வாங்கி போட்டுட்டு போகிறது நல்லது. குடைகளை பயன்படுத்தலாம். அதே போல் வந்து உள்ளன் க்ளோத்ஸ் பயன்படுத்தலாம் மழை காலங்கள்லேயும் குளிர்காலங்கள்லேயும். வெயில் காலங்களில், கோடை காலங்களில் வந்துட்டு பருத்தியாலான ஆடைகளை பயன்படுத்தலாம். இப்போ இவ்வாறு பயன்படுத்தும் போது உடலினுடைய வெப்பத்தன்மையானது வந்து சரிவர மெயின்டைன் செய்யப்பட்டு உடம்பில் வந்து எந்த வகையான தேக்கமோ நோய் தொற்றோ ஏற்படாமல் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா, பெரியவர்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா நோய் தொற்றிலிருந்து தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா டாக்ஸீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிருமிகள் வந்து உடம்பில் வந்து விஷத்தன்மையை வந்து உருவாக்கிவிடும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த கசடுகளை வந்து நீக்குவதற்கு வந்து சரிவர வந்து கஷாயங்கள் வந்து வைத்து குடிக்கலாம். நிறையா இப்போ நீ யூடியூப்லேயே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட ரெசிபீஸ் வந்து கிடைக்கும். அதில் சிம்பிளாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஸ்பைசஸை வச்சே வந்து தேநீராகவோ இல்லை கஷாயமாகவோ செய்து குடித்தாலே வந்து உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளாக அந்த பாக்டீரியல் டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அது போக வந்து காலநிலை மாறும்பொழுது, ஒரு காலத்தில் இருந்தது வெயிலேருந்து மழை காலமோ இல்லை மழை காலத்துலேருந்து பனிக்காலமோ, அப்படி ஒவ்வொரு காலத்துக்கு மாறும்பொழுது நம்ம உடம்பு எப்படி இயங்குதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். குழந்தைகளுக்கு இருக்குன்னா பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து எந்த அளவுக்கு அந்த உடம்பு மாறுது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத அனுமானிச்சுட்டு முன்கூட்டியே அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக வீட்டில் இருந்துக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயங்க. ஸோ இவ்வாறாக சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஒரு குடும்பத்திலாக ஒரு சமுதாயத்தில் வந்து பின்பற்றும் போது நமக்கு வந்து நோய் தொற்றையும் வந்து தடுக்கலாம். நோய் தொற்று வந்தாலுமே வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து வருமுன் காப்பானாக செய்து கொள்ளலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு நேரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நேர்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்தீங்க. நேர்களும் கேட்டு பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பல்வேறு தகவல்களை வழங்கினதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. நேர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற நிகழ்ச்சி அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. பருவ காலங்களில் ஏற்படும் நோய்களும் அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் பத்தி ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நுண் உயிரியல் துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் சீனிவாசன் அவர்கள் நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க. எல்லாருமே கேட்டு பயன்பெற்றிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சியின் மறுபொலிபரப்ப மீண்டும் இரவு 9 மணிக்கு நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை
7550312444 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, கோவை தமிழில் சொல்றோம், புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி நேயர்களின் கவனத்திற்கு பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் உட்பட்ட சுயநிதி கல்லூரிகளில் முதலாக ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு தேசிய மதிப்பீடு மற்றும் தர சான்று குழு, அதாவது NAAC UGC 2022 ஆண்டு முதல் 2027 ஆண்டு வரைக்கான E++ தர மதிப்பீடு வழங்கியது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் என்னும் ரத்தினம் பொறியியல் கல்லூரிக்கு தமிழகத்தில் முதல் முறையாக தேசிய மதிப்பீடு மற்றும் தர சான்று குழு, அதாவது NAAC UGC ஆல் முதல் தவணையில் A+ தர சான்றிதழ் வழங்கப்பட்டது என்பதையும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து தமிழகம், பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு ரத்தினம் கல்வி குழுமத்தின் பாடத்திட்டங்களில் கல்வியின் புதுமையான சிறப்பம்சங்கள், கல்வி தொடர்பான தொழில் அறிவு திறன்கள், மாணவர்களின் அறிவு முன்னேற்றங்களுக்கு கல்விசார் மன்றங்கள், படித்த மாணவர்களின் சிறப்புகள், புதுமையான கல்வி முறைகள் ஆகியவற்றை தேசிய அளவில் தரமாக வழங்கி வருவதற்கான அங்கீகார தர சான்றிதழாகும். இந்த வெற்றி பயணத்தில் ரத்தினம் கல்வி குழுமத்துடன் இணைந்து பயணிக்கும் ரத்தினவாணி நேயர்களுக்கும் நல விரும்பிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். பகிர்ந்து கொள்வோம், இணைந்திருப்போம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி.